ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோவில் பெண்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு வர ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி எப்படி அது 21 டேஸில் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் கருவேப்பிலையை மட்டும்தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதை 21 டேஸ்க்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அது 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீனாக வர வரைக்கும் ஒரு 2 or 3 டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றி ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கணும். நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இந்த கருவேப்பிலையை ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் பார்க்குறப்போ கருவேப்பிலையில் இருக்க எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணியோட கலர் க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்போ பவுலில் இருந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை கருவேப்பிலையோட சேர்த்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போது இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸாக மாறுற வரைக்கும் நீங்கள் இதை கொதிக்க வச்சா போதும். இப்படி கொதிக்க வைக்கும்போது கருவேப்பிலோட எசன்ஸும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இன்னுமே நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு கொதிக்க வச்ச இந்த கருவேப்பிலை தண்ணியை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே வடிகட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன். அது கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ½ கிளாஸாக மாறிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கூட ½ டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு இந்த நெய் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை தண்ணியும் நெய்யும் 2 கலந்து குடிக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அவ்வளவுதான், இந்த ட்ரிங்க் ரெடி ஆகிருச்சு. இந்த ட்ரிங்க் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணும். பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸ்கின்னோட ஹெல்த்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதையும் க்யூர் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ட்ரிங்க்கை எவ்ரிடே மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் 21 டேஸ்க்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறத நீங்கள் விசிபிளாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்லியிருக்க கருவேப்பிலை ட்ரிங்க்கை 21 டேஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.